நீங்க ஒரு இடம் வாங்குறீங்க, அது நேர் எதிர்புறத்தில் நீர்நிலைகள் உள்ளது. குளமோ அல்லது ஏரியோ அல்லது தண்ணி ஓடுற மாதிரி வாய்க்காலோ அல்லது ஆறு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த அமைப்பு இருக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க இடத்திற்கு கிழக்கு பகுதியிலையும் ஈஸ்ட் பக்கமும் வடக்கு பகுதியிலையும் நார்த் பக்கமும் நீர்நிலைகள் அனைவருக்கும் பொருந்தும். ஸோ வடகிழக்கு ஈசானத்துல அதுவும் ஒரு வாய்க்கால் ஓடுதுன்னா ரொம்ப சிறப்பு. உங்க இடம் இருக்கு, அதற்கு ஈசான மூலையில அப்படியே வளைஞ்சு தண்ணி ஓடுது, சிறப்பு. உங்க இடத்துக்கு கிழக்கு பக்கத்துல இருந்து தண்ணி வந்து வடக்கு திரும்புதுன்னு வச்சுக்கோங்க, திருப்பதி ஏழுமலையான் கோவில்ல பணம் கொட்டுற மாதிரி உங்களுக்கு கொட்டும். ஸோ நீர்நிலைகள் கிழக்கு வடக்கு பகுதியில் இருப்பது ரொம்ப சிறப்பு. அப்போ எதுல இருக்கக்கூடாது? மேற்கு பக்கமும் தெற்கு பக்கமும் நீர்நிலைகள் இருப்பது பிழை, இருக்கக்கூடாது. எவ்வளவு பணம் வந்தா கூட ஓடிடும். அப்ப அதற்குண்டான பரிகாரம் தாம்பர கம்பி பதிக்கணுங்கிறது ஒரு முறை சொல்லியிருக்கிறேன். அதுல நீங்க ஏற்கனவே சொல்லப்பட்ட வீடியோவில் போய் பாருங்க, லிங்க் இருக்கும். ஸோ அது நீங்க ஜஸ்ட் வந்து தாம்பர கம்பி சுத்தி பதிச்சுக்கிறதுங்கிறது ஒரு முறை. ஸோ அதனால கிழக்கு வடக்கு வடகிழக்குல வந்து நீர்நிலைகள் இருப்பது ஒரு பிளாட்டுக்கோ ஒரு வீட்டுக்கோ ஒரு கம்பெனிக்கோ உங்க இடத்திற்கு அருகாமையில் இது அமைப்பு இருப்பது சிறப்பு. அப்ப இடம் வாங்கும் போது இதெல்லாம் கவனத்தில் கொண்டு செயல்படுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம்.